ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை இருக்கு பாருங்க, சிஐஎஸ்எஃப்ல இருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் மற்றும் ஃபயருக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம்னா 31/8/2024 இருந்து 30/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் மேல் இந்தியன் சிட்டிசன் ஒன்லி. ஸோ இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், பெண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபில்லிங் அப் த டெம்பரரி போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் மற்றும் ஃபயர் அப்படின்ற ஒரு பதவி தான் கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள் ஃபயருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாயிலிருந்து 69,100 வரைக்கும் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நல்ல ஜாப் அப்டேட்னு வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி இருக்க போகுதுன்னா, பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்க போது. இதை வச்சு தான் உங்களை வந்து செலக்ஷன்ஸ் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் OMR மெத்தட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் மூலமா இருக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் மீதில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லி பார்த்த மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3 சேலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வேகன்சி பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா உங்களுக்கான வேகன்சி பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா அருணாச்சல பிரதேஷ்னா யூஆருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டி நவீன் பிரிச்சு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு என்டையர் ஸ்டேட் முழுக்க மொத்தமாக 39 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1130 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ண பாருங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the post வந்து பார்த்தா purely temporary in nature but likely to become permanent அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இது டெம்பரரி ஜாப் தான், பட் கண்டிப்பா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரரி ஜாபா இருந்துச்சுன்னா இவ்வளோ எக்ஸாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் வச்சுலாம் வந்து செட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி the candidate must have passed 12th கிளாஸ் கேட்டிருக்காங்க அல்லது ஈக்குவலண்டா கேட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வித் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 12th நீங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1/10/2001 இருந்து அல்லது 30/9/2006 இதுக்குள்ள பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண. அதுக்கு முன்னாடி பிறந்தவனும் சரி, அதுக்கு பின்னாடி பிறந்தவனும் சரி, உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணலாம். OBC அதிகபட்சமாக 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸுக்கும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலைக்கு நீங்க அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மற்றபடி ரிசர்வேஷன் அதுக்கான எக்ஸர்வீஸ்மென் கோட்டா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர்லாம் ஆன்லைன்ல நம்ம வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12th மார்க் ஷீட் அதுவும் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக நம்ம அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமாக 100 ரூபாய் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க SC/ST எக்ஸ் கேட்டகரியில இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மத்தவங்க மட்டும் 100 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணா போதுமானது. ஓகே, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்றதுக்கான தேதியும் கொடுத்துருக்காங்க. 10/10/2024 இருந்து 12/10/2024 வரைக்கும் 3 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். பட் கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு 200 ரூபாய் நீங்க சார்ஜா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, PET டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டிகேஷன்ஸ் இருக்க போது முதல்ல இதான் வந்து பண்றாங்க. எக்ஸாம் தான் கடைசியா வைக்கிறாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தா 24 மினிட்ஸ்க்குள்ள ஓடி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ PETல செலக்ட் ஆனவங்க அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஹைட் வெயிட்லாம் பார்ப்பாங்க. ஸோ நார்மலா எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 120 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 85 வந்து எக்ஸ்பென்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில பேருக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த இமாச்சல பிரதேசில் இருக்கவங்க, லடாக்ல இருக்கவங்க, JKல இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸோ 165 ஹைட் இருந்தால் போதுமானது. நீங்க செக் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸேஷன் யாருக்குன்னு. மற்றபடி பொதுவாக நீங்க இவ்வளோ ஹைட் இருந்தால்
மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த டாக்கான வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எக்ஸாம் வைக்கிறாங்க ஃபைனலாக. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் OMR மெத்தட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் மூலம் சொல்லியிருக்காங்க. எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்ட் A பார்ட் B பார்ட் C பிரிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்ணதை பற்றி எப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ண தெரியாதவங்க இதன் மூலமாக பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தோம் 4 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.